இந்த நாட்டையே உலுக்கிய விஷயம் கரூரிலே ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. தமிழக அரசியல் வரலாற்றுல, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இத்தனை பேர் பலியான சம்பவம் நடந்தது கிடையாது. 40க்கும் மேற்பட்டோர். அநியாயம், அக்கிரமம், மனித உயிர்களுக்கு மதிப்பு இல்லையா? தமிழகம் என்பது சினிமாக்காரர்கள் மீது சினிமா மோகம் தமிழகத்துல அதிகம். அது நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு நடிகர் நடிகை வந்தா பாக்குற கூட்டம் கூடுவோம். அப்படி கூட்டம் கூடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். இந்த அரசாங்கம் ஒரு கையாலாகாத அரசாங்கம், இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாத ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிகள், அது தாவேகாவாக இருந்தாலும், பாஜகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், இந்த அரசாங்கம் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு, எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு அனுமதியே கொடுப்பது கிடையாது. அனுமதி கொடுத்தா ஆம்புலன்ஸ் வரும். எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வரும், தாவேகா கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வரும். எப்படியாவது எதிர்க்கட்சிகளுடைய கூட்டத்தை சீர்குலைப்பது அவர்களுடைய திட்டம். என்ன வேணா அரசியல் பண்ணலாம், மக்களுடைய உயிர்களோடு விளையாடலாமா? இதுக்கு முழு பொறுப்பு. ஏற்கனவே கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது. 50க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்தார்கள். அப்ப சிஎம் நேர்ல போகல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்ல போகல. இங்க மட்டும் நேர்ல வந்துட்டார். எல்லா மந்திரிகளும் வந்துட்டாங்க. எல்லா குடும்பங்களுக்கும் பணம் கொடுக்கறாங்க, நிவாரணம் 10 லட்சம் கொடுக்கறாங்க. உடனே அவங்க தாவேகா 20 லட்சம் கொடுக்கறாங்க, பிஜேபி பணம் கொடுக்கறாங்க, எல்லாரும் பணம் கொடுக்கறாங்க. ரைட், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கட்டும். இது இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இனி இத்தகைய ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இதுக்கு யார் பொறுப்பு? நடந்து விட்ட மரணங்களுக்கு நீதி வேணுமா வேண்டாமா? இந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடுங்கிறது தான் ஐயா கருணாநிதி அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு பிரச்சனை அதை தீர்த்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டா அது தலையில கல்ல போட்டதா அர்த்தம். இந்த விசாரணை கமிஷன், அந்த அம்மா நேத்து விசாரணை துவக்குறாங்க, மாண்புமை நீதிபதி விசாரணை துவக்கும் போது பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த காட்சிகளா வந்துட்டு இருக்கு. இது ஒரு கண் துடைப்பு. தேவை சிபிஐ விசாரணை. 40 உயிர் பலியாகி இருக்குங்க. இந்த உயிர்கள் பலியானதற்கு என்ன காரணம்? தாவேகா காரணமா? தாவேகாவை தடை பண்ணுங்க. ஜோசப் விஜய் காரணமா? ஜோசப் விஜய் கைது பண்ணுங்க. இந்த அரசாங்கம் காரணமா? இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணுங்க. சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. கண் துடைப்பு நடவடிக்கை தான் இந்த அரசாங்கம் பண்ணுவது எல்லாமே. கள்ளச்சாராய மரணங்களுக்கு யார் மேல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு? இதை விட அதிகமான மக்கள் எடுத்தாங்க. இந்த தமிழக அரசாங்கத்தை மத்திய அரசு கவர்னர் விளக்கம் கேட்டிருக்காரு. சும்மா விளக்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், அவங்க சொல்லக்கூடிய தகவல் வேற விதமா இருக்குது. ஆனா மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வேற விதமா இருக்குது. இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது. இதுக்கு அவங்கள பனிஷ் பண்ணணுமா இல்லையா? ஆளுநர் இந்த அரசாங்கத்தை சஸ்பெண்ட் பண்ணணும். இல்லன்னா இந்த மத்திய அரசுக்கு ஆளுநர் பரிந்துரை செய்யணும், இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி. அதிமுக ஆட்சி காலத்துல இத்தனை பேர் செத்து போயிருந்தா உருவான அதிமுக காரன் இந்த மாதிரி மரணம் நடந்திருந்தா என்ன அரசியல் பண்ணிருப்பாங்க? இன்னைக்கு இங்க அழுகை அரசியல், பீனா அரசியல் நடத்துறாங்க. தமிழகத்துல இன்னும் வருங்காலத்துல எல்லாரும் பெரிய பெரிய கூட்டத்தை சேர்த்து காட்டி தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கு கூட்டம் சேர்த்துகின்ற அந்த யுக்தியை தான் எல்லா அரசியல் கட்சியும் அதை மாத்தணும். கூட்டம் சேர்த்துறாங்க. அந்த கூட்டம் கூடுகின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவர்கள் கூடி பத்திரமாக திரும்பி செல்ல வேண்டும். இதுக்கெல்லாம் புதிய வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். திமுக பல ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்குது. எப்படியாவது பிஜேபியை ஒழிக்கணும், எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை ஒழிக்கணும், எப்படியாவது அதிமுகவை ஒழிக்கணும். அதனால பிஜேபி மீது அவதூறு கற்பிக்கிறது, தமிழக வெற்றி கழகத்து மேல ஜோசப் விஜய் மேல அவதூறு கற்பிக்கிறது, அதிமுக மேல அவதூறு கற்பிக்கிறது. இந்த 3 விஷயத்தையும் திமுக தன்னுடைய ஏ டீம், பி டீம், திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இவர்கள் மூலமாக தங்களுடைய பிரச்சார வலிமை மூலமாக ஏராளமான பொய் தகவல்களை செய்கிறார். நீங்க பாருங்க, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே யாருக்கும் போஸ்ட் அடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல, யாருக்கும் கருத்து தெரிவிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ஆனா கரூர்ல உடனே
செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் போஸ்டர் ஒட்டுறாங்க, மாணவர் மன்றம்ங்கிற போர்வையில போஸ்டர் ஒட்டுறாங்க. திமுக IAS ஆபீசரை பேச வச்சிருப்பாங்க. இது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க என்ன திமுக இப்ப புதுசா பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் பிரச்சார கூட்டத்துக்கு போனா அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்து பாம்பு விடுவான், எம்ஜிஆர் போஸ்டர்கள் மேல சாணி அடிப்பான். அதான திமுக காரன் வேலை. திமுக காரன் காலங்காலமா எதிர்க்கட்சிகளை கலங்கப்படுத்துவது, காமராஜரை கேலி செய்வது, அந்த கூட்டத்திற்குள்ளே ஊடுருவி கூட்டத்திலே குழப்பம் விளைவிப்பது, இதெல்லாம் திமுக காரன் வரிசையா செஞ்சிட்டு இருக்கிற வேலை தான். அதை நிச்சயமா அவங்க செய்வாங்க. அதுக்கு விஜய் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி, சிஎம் சார் நீங்க எங்களை பழி வாங்க நினைக்காதீங்க, நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன், நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், நீங்க வேணா என்ன வேணா நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. உன்னை என்ன பண்ண போறாங்க? எதுக்கு இந்த நடிப்பு? 2 பேரும் சேர்ந்து நடிக்க. செந்தில் பாலாஜி நடிப்பை விட இப்ப இன்னைக்கு ஐயா ஜோசப் விஜய் நடிப்பு இருக்கு இல்லைங்களா, 2 பேரும் சூப்பர் நடிப்பு. ஏங்க மக்களுடைய உயிரை பலி வாங்குறீங்க உங்க அரசியலுக்காக? இதுதான் இந்து மக்கள் கட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியில இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.